நிமிர்ந்த நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இப்ப என்னோட ஜோதிட ஆராய்ச்சியாளர் மரியாதைக்குரிய திரு ராபின் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட கேட்பதற்கும் பேசுவதற்கும் நிரம்பவே இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு அப்டேட்டோடு தான் அவரை நீங்க சந்திக்க வந்திருக்கோம். அவர்கிட்ட பேசலாம் சார். தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல குதிரை பேரம் அப்படிங்கிறது ஒரு புதிய உச்சம் பெற்றுட்டே வருது. எங்க எம்எல்ஏவை அவங்க விலைக்கு வைக்க பார்த்தாங்க, அவங்க எம்எல்ஏ இவங்க விலைக்கு வைக்க பார்த்தாங்கன்னு பரஸ்பர குற்றச்சாட்டுகள் இருக்கு. திமுக தாவேகா மேல சொல்றாங்க, தாவேகா திமுக மேல சொல்றாங்க. இது எதுவும் சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்களை குழப்பிக்க விரும்பல. எது நடந்தாலும் ரொம்ப எளிதான ஒரு கேள்விதான், இந்த ஆட்சி நீடிக்க போதா இல்லையா? இப்ப நீங்க ஜோதிட அடிப்படையில விஜய் அவர்களுடைய ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்குமா? அதுக்கு முன்னாடி ஏதாவது சவால்கள் இருக்கா, ஜோதிட ரீதியான சவால்கள் அப்படி ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க. இப்போ நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, சிம்ம ராசியில கேது இருக்கிறதுனால அந்த கட்சிகள் எல்லாம் உடையும். உடைஞ்சு ஏதோ சிம்ம ராசியில மொத்தத்துல இப்போ இருக்கிறதுனால ஏற்கனவே இருந்த கூட்டணிகள் எல்லாம் உடைஞ்சி அங்கும் இங்கும் போகும், அலைபாயும் சொல்லிருந்தேன். அந்த விஜய் வருவாரு, மெஜாரிட்டி இருக்குங்கிறதுல சொல்லிருந்தேன். இப்போ அது சிம்ம ராசியில இருந்து அப்படியே அது இனி பயிற்சி ஆகி டிசம்பர் மாசம் கடக ராசிக்குள்ள வரும். கடக ராசியில இருக்கிறவங்க தான் இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்குது. ஆமா ஆமா. இப்போ என்ன அப்படின்னா, வெளியில உள்ளவங்க எல்லாம் இந்த கட்சிக்குள்ள ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கட்சியில இருக்கவங்களே ராஜினாமா பண்ண பார்ப்பாங்க. அது எந்த காலகட்டத்துல நடக்கும்? அது டிசம்பருக்கு மேல 1.5 வருஷ காலகட்டம். விஜய் அவர்கள் அவர்களுடைய கட்சியில இருக்கிறவங்களையே பிடிச்சு நிறுத்துறது கஷ்டம், காப்பாத்துறதுக்கு ரொம்ப போராடும். இப்பமே அவங்க அதுக்கு அடை வச்சு அணை போட்டு வெளியே தெரியாது. ஏன்னா இது அப்படி செய்யும். இந்த கேது அதுக்குள்ள போனா அது உள்ளுக்கு இருக்க எல்லாம் வெடிச்சு செதறி. தனிப்பட்ட விஜய் அவர்களுக்கு பலனா இல்ல யாருங்கச்சே யார் இருக்காங்களோ அவங்க குடைச்சல் தரக்கூடிய பொது பலனா? இது பொது பலன். இது அவங்க செய்தாங்க இவங்க செய்தாங்கிறதெல்லாம் இல்லை. இது இப்படி செய்யும். இப்போ இந்த கட்சியெல்லாம் பிரியுது. இப்போ டிஎம்கேல இருக்கிறதெல்லாம் உடைஞ்சு போகுது. டிஎம்கேல இருக்கக்கூடிய கூட்டணிகள் உடையுது. ஏடிஎம்கேல இருக்கிற எம்எல்ஏக்கள் போறாங்க. அப்படி எல்லாம் செதறுது. ஏன்னா இப்ப என்ன பக்க கட்சிகள் எந்த பக்கம் சாயலாம்னு மதில் மேல நின்றுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பக்கம் பல கட்சிகள் திமுகவோட இருக்குமா தாவேகாவோட இருக்குமான்னு குழப்பத்துலதான் இருக்காங்க. ஆமா, திருமால இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லாருமே. அப்போ எந்த பக்கம் சாகிறதுன்னு தெரியாம இருக்கிற நேரத்துல இப்போ உள்கட்சிக்குள்ள இருக்கிறவங்களையே இனி வெளியே எங்கேயும் சாடலாமா, உள்ளுக்குள்ள மரியாதை இல்லை, நிறைய கடப்பட்டிருக்கோம், எப்படி இதை சரி பண்றது, அப்படி உள்ள நிலையெல்லாம் உள்ளுக்குள்ளே இனி வரும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் கட்சியை இப்போ கட்டி காத்து வச்சிருக்கிறவங்களுக்குள்ளேயே சண்டை வரும். அந்த சண்டையெல்லாம் இனி வரும். உள்ளுக்குள்ளே டீம் 2ஆம் கட்ட தலைவர்களுக்குள்ளே டீம்கள் பிரியும். அதுல உள்ளுக்க பிரிஞ்சு இனி ஒட்டு கட்சியை சேர்ந்த ஒட்டு கூட்டணிகள் எல்லாம் ஒரு கட்சியா தெரியும். வெளியே இருந்து ஒட்டி இருப்பாங்கல்ல, எங்களுக்கும் பிழைப்பு தாருங்க அப்படின்னு ஒட்டுதெல்லாம் அந்த ஒட்டு கூட்டணி. அந்த ஒட்டு கூட்டணிகள் எல்லாம் ஒரு பக்கம் தனியா போகும். இங்க நெஜ கூட்டணிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். நெஜ கூட்டணிகளுக்குள்ளே தலைவர்கள் எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி போவாங்க. அதுக்கு இடையில இருக்கிறவங்க ராஜினாமா பண்ணி மிரட்டுறது மாதிரி இன்னொரு குரூப் வரும். இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, வருகிற டிசம்பர் மாசத்துக்கு மேல 1.5 வருஷ காலம் இந்த படாத பாடு நடக்கும். அதுவரையும் நம்ம ஹீரோ அப்படின்னு உச்சி முகர்ந்து பலராலும் கொண்டாடப்பட்ட விஜய் அவர்கள் டிசம்பருக்கு அப்புறம் ஹீரோவா இருப்பாராங்கிறதே பெரிய சவாலாமா? ஹீரோக்கு நிறைய வில்லன்கள் வரும். ஆமா, அது வில்லன்கள் வெளியே இருந்து வர்றதில்லை. எந்த வில்லனும் வெளியே இருந்து வர்ற போறதில்லை. இப்ப என்ன 6 மாசம் இருக்குது. இப்போ டிசம்பர் வரைக்கும் இருக்கலாம். நீங்க சொல்றதை பார்த்தா கிளைமேக்ஸ்ல இவர்தான் வில்லன் அப்படின்னு தெரியாத ஒரு சஸ்பென்ஸ் வச்ச படங்கள் மாதிரி ஆகும். அதே மாதிரி தான் ஆகும். இப்ப இந்த என்ன 6 மாசத்துக்குள்ள என்னதெல்லாம் சுற்றி இருக்கிறவங்க செய்து வைக்கிறாங்கிறதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்ல வேண்டிய இருக்கும். அவ்வளவு விஷயங்கள் செய்து வைப்பாங்க. அப்போ அந்த விஷயத்தோட இவர் போராடுவாரா, மக்களை போய் சந்திச்சு மக்களுக்கான நல்ல விஷயங்களை செய்ய போறாரா, ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு போராட போறாரா, பல போராட்டங்களுக்கு இடையில அவர் இருப்பாரு. உள்ளுக்கு இருக்கிறவங்களுக்குள்ளாலே கூட்டணிகள் அங்கங்கேயா பிரியும். சரி, எது எந்தால போனாலும் மக்கள் 2 விஷயங்கள் உள்ள வைக்கிறேன். ஒன்று, கட்சிக்குள்ள கோஷ்டி பூசல் வரப்போகுது. இன்னொன்று, கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு தரப்பினர் ராஜினாமா லெவல்ல முடிவெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா,
அப்ப ரெட்டை சிக்கல் அவருக்கு. ஆமா. இதுக்கிடையில மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு சார்? இந்த ஒரு மக்கள் ஆதரவு மட்டும் பலமா இருக்கும். அது ஒன்ன நம்பிதான் இவர் முன்னெடுக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம், இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது மக்கள் சப்போர்ட் மட்டும் அவருக்கு பெருசாயிட்டே போகும், கூடும். ஆமா, ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பார்த்து மக்கள் அவருக்கு மேல சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நேரத்துல அண்ணாமலை அடித்து ஆடுவார். அண்ணாமலை அடித்து ஆடும்போது அண்ணாமலை கட்சியும் பலமாகும். சரி, அந்த 1.5 வருஷம் என்ன சிம்ம ராசியில அவருக்கு சூரியன் போயிட்டு இருக்கு. சொல்ற காலகட்டம் வந்து டிசம்பருக்கு பின்னாடி நடக்கும். டிசம்பருக்கு பின்னாடி 1.5 வருஷம். அப்ப விஜய் அரசியல்ல அது நீட்சியை தருமா வளர்ச்சியை தருமா? விஜய் அரசியல்ல மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கும். கழகத்துக்குள்ள இருக்கிற நிறைய கலவரத்தை அப்பதான் அவர் ஃபேஸ் பண்ணுவார். ஃபேஸ் பண்ணி இனி அதுல இருக்கிறவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும் இவங்க என்ன அளவுல அவங்க யோசிப்பாங்க, முடிவெடுப்பாங்க. இதுல புஷியானந்த் ஒரு பக்கம் போவார், ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கம் போவார், மற்றும் இன்னும் இருக்கக்கூடிய அந்த கழகங்கள் எல்லாம் இன்னொரு. நீங்க சொல்ற மாதிரி பல கோஷ்டிகளாக பிரிந்தாலும் எல்லாரும் தலைமைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்களா? இதுலதான் தலைமைக்கு விஷயமே தெரியாது. தலைமைக்கு அவங்க சொல்றதுதானே அவர் கேட்க முடியும். அதுக்கு அவ்வளவு பெரிய பாதுகாப்பு தங்களுக்குள்ள ஒருத்தர் போட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, இது இல்லாம அவர் இன்னொரு டீமை இதை பாதுகாக்கிறதுக்கு உருவாக்குனா, அந்த செய்திகளை தெரிஞ்சு அதை என்ன பண்ணலாம்னு உருவாக்குனா அது கொஞ்சம் நிற்கும். இப்ப நீங்க விஜய் அவர்களுக்கு அந்த டிசம்பருக்கு பிறகு உள்ள அரசியல் அண்ணாமலை முக்கியத்துவம் பெறுவார். நீங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல ஆண்ட கட்சி அதிமுக, அதனுடைய நிலைமை என்ன ஆகும் இந்த சூழலுக்கு மத்தியில? இந்த நான் முதல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தலைவிதியை சொல்லியிருந்தேன். அதை ஒருக்கா கூட பார்த்துட்டா அது தெரியுது. ஏன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அவ்வளவு வரும் ஏடிஎம்கேல போய் சேர்ந்துருவாங்க, அவ்வளவு வரும் கலந்து ஓடிடுவாங்கன்னு அப்பவுமே அதுல சொல்லிடுவாங்க. அப்போ அதே கதை தான், அது அவ்வளவும் கலந்து என்னன்னா அவருக்கு நீச்ச நிலையில தான் மேச ராசியில சனி போய் இப்ப நிக்குது. அப்ப நீச்ச நிலையில தலைவரா இருக்கும்போது இருக்கிற உடை, அவருக்கு இருக்கக்கூடிய பதவி எல்லாம் கலண்டு ஆதரவு சப்போர்ட் எல்லாம் போயிட்டே இருக்கும். இன்னும் இருக்கிற அவர்கிட்ட ஒட்டி இருக்கிற தலைவர்கள் வந்து அடுத்த கட்சியில போய் சேராம இருந்தாலும் நான் அரசியலுக்கே வரலப்பான்னு சொல்லுவாங்க. அந்த நிலைக்கு போயிடும். இனி அவங்ககிட்ட இருக்கிறவங்க யாரும் பெரிய அளவுல இவ்வளவு சீட்டை பிடிச்சு வந்துடும். இந்த பெரும் தலைகள் எல்லாம் இருக்க இடத்துல இதை உடைச்சுக்கிட்டு எந்த கொள்கையை கொண்டுட்டு வர முடியும்? ஒரு மனுஷனை நாம் தமிழர்கள் அப்படின்னு எழுத வச்சாலும் 2% தான் எழுந்திருக்காங்க. இல்ல நாம இந்துக்கள் அப்படின்னு சொன்னாலும் 11% பேர் தான் கிளர்ச்சி எழுதுவாங்க. இந்த ரசிக்கிற தன்மையில பார்த்தா 34% ரசிகர்கள் இருக்கிறாங்க. அப்ப எத்தனை சதவீதம் மக்களை சொன்ன மாதிரி திமுக எங்களுக்கு எதிரிங்கிறத தாண்டி அதிமுக சொல்ல கோஷம் இல்லையே இல்ல. இப்ப திமுக எதிரின்னு சொல்ற கோஷத்துல திமுக களத்திலே இல்லை, என்ன யாருமே சொல்ல இங்கே இல்லை, ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படிங்கிற நேரத்துல இவங்க அதெல்லாம் ஒளிஞ்சு ஓரங்கட்டி பழைய காங்கிரஸ் எப்படி காணாம போச்சோ அந்த சூழல் ஏடிஎம்க்கு வந்துடும். விஜய் இந்த சிக்கல்களை எப்படி மீண்டுவாரோ அதை மட்டும் நிறைவு கேள்வியா. விஜய் வந்து நீங்க டிசம்பருக்கு அப்புறம் பல சிக்கல்களை சந்திக்க போறாரு. இந்த சிக்கல்கள் கிளைமேக்ஸ் ஹீரோ ஜெயிக்க போறாரா? ஹீரோ அந்த 1.5 வருஷம் கழிச்சு அடுத்தால கேது பயிற்சி வரும். சரி, அந்த கேது பயிற்சியில தான் யார் எந்தெந்த கிரகங்களோட போய் தொடுது அதை பொறுத்து தான் அது ஒருத்தருக்கு மட்டுமா மற்றவங்களையும் என்ன செய்யுது, உதயநிதி அவர்களை என்ன செய்யுது, அண்ணாமலை அவர்களை என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்த்து அந்த நேரத்துல ஒரு விஷயம் பேசலாம். கண்டிப்பா அதை பேசும். இப்போதைக்கு இந்த 1.5 வருஷம் பெருஞ்சிக்கல் காத்திருக்குது, தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி. ஒரு மிக முக்கியமான ஒரு ஜோதிட ரீதியான ஒரு பெரிய அப்டேட், முக்கியமான அப்டேட். சப்ஸ்கிரைபர்களுக்கே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மீண்டும் இன்னொரு அரசியல் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறோம். கண்டிப்பா.